8th standard science. 8th standard science. இப்ப பார்க்க போற டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அஃபாரஸ்டேஷன். அஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொன்னா காடு வளர்ப்பு இல்லையா? கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிற லெசன்ல நம்ம காடு வளர்ப்பதனுடைய ஒரு முக்கியத்துவம் என்னது அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? சோ நம்ம இது வரைக்கும் காடு வளர்ப்புனா என்னது, அடுத்தது காடு அழிப்புனா என்னன்னுலாம் பார்த்தோம். இப்ப காடு வளர்ப்பினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அஃபாரஸ்டேஷன் போது என்ன காரணத்துக்காக இந்த காடுகளை வளர்க்கணும். இப்போ சமீப நாள்ல பார்க்கும்போது எல்லா இடங்கள்லயுமே இப்போ யூஸ்வலா ரெய்னி சீசன், சம்மர் சீசன், வின்டர் சீசன் அப்படின்னு நம்ம சீசன் பிரிச்சிருக்கோம் இல்லையா? சோ ஒவ்வொரு சீசன்ல ஒரு வகையான கிளைமேட் இருக்கும் நமக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா நேரத்திலயும் மழை வருது, வெயில் கடுமையா இருக்கு. இந்த நேரத்துல இதே மாதிரியான கிளைமேட் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியல, ப்ரிடிக்ட் பண்ண முடியல, கரெக்டா வரையறுத்து சொல்லவே முடியல. ஏன்னு கேட்டா காலநிலை மாற்றம் அந்த மாதிரி மாறி இருக்கு இல்லைங்களா? ஏன்னு கேட்டா இந்த நம்மளுடைய எர்த்ல ஏற்பட்ட ஒவ்வொரு சேஞ்சஸ், நம்ம மேல இருந்தும் நமக்கு பிளானட்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சேஞ்சஸ், நிறைய இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த மாதிரியான என்னது சீசனபிள் சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபேஸ் பண்றோம். இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்னா என்னது? மரங்கள் இல்லைங்களா? சோ மரங்கள் தான் நமக்கு முக்கியமாக எல்லாவற்றிற்கும் ஒரு அடிப்படையான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ மரம், செடி, கொடிகள், நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த டாபிக் என்னது, டிஃபாரஸ்டேஷன், அஃபாரஸ்டேஷன், ரீஃபாரஸ்டேஷன், இது எல்லாமே காடு வளர்ப்பு, காடு அழிப்பு, காடு மீள் வளர்ப்பு. அப்ப காடுகளை பற்றினது. ஃபாரஸ்ட் அப்படிங்கும் போது என்ன இருக்கும், மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். அததான் என்ன சொல்லியிருக்கோம், காடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப மரம், செடி, கொடி இருந்தா மட்டும்தான், அதை பொறுத்துதான் நமக்கு மழை, வெப்பம், காற்று எல்லாமே எதனுடைய முக்கியமான ஒரு துணையோடு இருக்குன்னா மரங்களோட துணையினோடு தான் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், கரெக்டா ஃபாலோ ஆகும். அப்ப காடுங்கிறது யாருக்கெல்லாம் முக்கியம், என்ன காரணத்திற்கு நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் இருப்பாங்க, காடு அப்படின்னு சொன்னதுமே அதுல யார் இருப்பாங்க நமக்கு, விலங்குகள், வைல்ட் அனிமல்ஸ். அனிமல்ஸ் நம்ம பிரிக்கும் போதே என்ன பண்ணுவோம், நார்மலா டொமஸ்டிக் அனிமல், வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம பிரிப்போம் இல்லையா? அப்போ வன விலங்குகள் முக்கியமாக யார நம்ம பாதுகாக்கணும், வைல்ட் அனிமல்ஸ். ஏன்னா ஒரு சைக்கிள் நமக்கு, பூமியில நம்ம மட்டும்தான் வாழல, தாவரம், விலங்குகள் எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம், பூமி அப்படிங்கிறோம். அப்ப அவங்களும் இருந்தா மட்டும்தான் நம்மளால இங்க இருக்க முடியும். சோ தாவரம், விலங்குகள், மனிதர்கள் 3 பேரும் இருந்தா மட்டும்தான் இந்த எர்த் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா? அப்போ வைல்ட் அனிமல்ஸ பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், காடுகளை அழிக்க கூடாது. அதே போல மனிதர்களுக்கும் என்ன வேணும், நமக்கு காடுகள், காடு வளர்ப்புங்கிறது வைல்ட் அனிமல்ஸ் ஆஸ் வெல் அஸ் நமக்கும் அதுதான் வாழிடம். அது போல உணவுகளை தரக்கூடிய பகுதி இல்லையா? செடி கொடி இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பார்த்திருக்கோம், மருத்துவ மூலிகைகள் அதிகமாக இருக்கக்கூடியது காட்டுல அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரியான உணவு சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும், நமக்கு தேவையான எல்லா வகையான மரங்கள், வீடு கட்டுவதற்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன வேணும், உடன் மெட்டீரியல். இது யார் தருவாங்க நமக்கு, ஃபாரஸ்ட் தான் தருவாங்க இல்லையா? சோ காடு இருந்தாதான் நமக்கு மரம் அப்படிங்கிறது கிடைக்கும். மரம் இருந்தாதான் நம்மளால மெயினா வீடு கட்ட முடியும். சோ வைல்ட் அனிமல்ஸ்னுடைய லைஃப் கரெக்டா அங்க இருக்கணும். நமக்கு தேவையான உணவு சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல பாதுகாப்பு, வாழிடம், இது எல்லாவற்றிற்கும் நம்ம என்ன பண்ணணும், காடை கண்டிப்பாக சரியான முறையில வளர்க்கணும் அப்படிங்கிறது. அதே போல அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சிஜன். ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்னது, உயிர் வாயு. நம்மளுடைய ரெஸ்பிரேஷனுக்கு, சுவாசித்தலுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது என்னது, ஆக்சிஜன் இருந்தா மட்டும்தான் நம்மளால இங்க இருக்க முடியும், இல்லைன்னா கண்டிப்பா இருக்க முடியாது இல்லைங்களா? சோ அப்ப அது கொடுப்பது யாரு நமக்கு, மரங்கள் தான் இல்லையா? அப்ப
மரத்தை கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம வளர்க்கணும். நிறைய நமக்கு மரம் வளர்க்கறதுனால ஆக்சிஜனுடைய உற்பத்திங்கிறது அதிகமாகும். அது போல அதுல நீராவி அப்படிங்கிறது வெளியாகும் இல்லைங்களா. இலை துளையில இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன என்ன ஹோல்ஸ் மூலமாக வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த காற்றில் நமக்கு என்ன இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும். அந்த ஈரப்பதமும் தேவை. அதை இன்க்ரீஸ் பண்றது யாரு நமக்கு, புல்லும் மரம் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா. அப்ப காடுகளை நம்ம என்ன பண்ணணும், இந்த காரணத்திற்காகவும் வளர்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நம்ம பாக்குறது, காடு வளர்க்கறது அப்படிங்கிறது மெயினா எந்த ஒரு லேண்டுமே எம்டியா இருக்க கூடாது. ஓகே, தரிசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தரிசு நிலம் இல்லாம இருக்கணும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக மரத்தை நம்ம ஃபுல்லா வளர்க்கணும். ஃபாரஸ்டேஷன் நம்ம டீசர்டிபிகேஷன் ஆஃப் லேண்ட். டீசர்டிபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம், தரிசு நிலம். தரிசு நிலம் அப்படிங்கிறது எந்த ஒரு பயிருமே விளைவிக்காமல் எம்டியா இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் அப்படிங்கிறது தான். இதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டீசர்டிபிகேஷன். தரிசு நிலம் அப்படிங்கிறது எதையுமே வளர்க்காம இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப நம்ம மரத்தை அந்த இடத்துல வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா பயிர் விளைவிக்காட்டியும் தானியங்களோ பழங்களோ காய்கறிகளோ வளராட்டியும் நம்ம மரங்களை வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பிளேஸ் எம்டியா இருக்காது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நிறைய நம்ம செடி கொடிகளை வளர்ப்பதன் மூலமாக என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு இருக்கு இல்லையா, மரங்களை நம்ம நிறைய நடுறோம் அப்படின்னு சொன்னா இங்க அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு என்பது குறைஞ்சிடும். பசுமை இல்ல வாயு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. சோ ரெடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு. அட்மாஸ்பியர்ல பல வகையான வாயுக்கள் நமக்கு இருக்கு. அதுல வந்துட்டு என்னது முக்கியமா இருக்கக்கூடியது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன், இந்த மாதிரி சல்பர், பல வகையான வாயுக்கள். எல்லாமே நன்மை தரக்கூடிய வாயுக்கள் கிடையாது. அதுல நம்ம பாக்குறது குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த பசுமை இல்ல வாயுக்கள் அப்படிங்கிறது இருக்கு. கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அது எல்லாம் என்ன ஆகும், நமக்கு குறைவதன் மூலமாக பூமி வெப்பமயமாதல் அப்படிங்கிற அந்த ஒரு செயல்பாடும் நமக்கு வருது. ரெடியூஸ் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது என்ன ஆகும், நமக்கு ரெடியூஸ் ஆகும். So first thing, wild animals and then food materials. நமக்கு வந்து வன விலங்குகளை பாதுகாப்பதற்கு, உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்கு, அது போல நமக்கு ஷெல்டர் அப்படிங்கிறது நம்ம நம்மளுடைய வீடுகளை கட்டுவதற்கு நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல அந்த மரங்களை அதிகமாக நம்ம, அதே போல ஆக்சிஜன் உயிர் வாயுவை அதிகப்படுத்துவதற்காக நம்ம என்ன பண்ணணும், மரங்களை அதிகமாக நட வேண்டும். தரிசு நிலத்தை தவிர்ப்பதற்காக, டிசர்டிபிகேஷன் ஆஃப் லேண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு செடியுமே இல்லாம எம்டியா லேண்ட் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவை குறைத்து, அதே போல நமக்கு பசுமை இல்ல வாயுக்கள் உற்பத்தி ஆவதையும் என்ன பண்ணலாம், நம்ம குறைக்கிறதுனால காற்று மாசுபாடு, கார்பன் டை ஆக்சைடோட அளவு குறையும் பொழுது காற்று மாசுபாடும் குறையும், பசுமை இல்ல வாயுக்களுடைய அளவும் குறையும், பூமி வெப்பமயமாதல்ங்கிற அளவும் நமக்கு என்ன ஆகும், குறையும். இது எல்லாவற்றிற்காகவும் நம்ம என்ன பண்ணணும், காடு வளர்ப்பு அப்படிங்கறத நம்ம அதிகப்படுத்தணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நம்ம காடுகள் வளர்ப்பதனால நமக்கு மட்டும் உணவு கிடையாது, வேற யாருக்கெல்லாம் அது உணவாக இருக்கு, எல்லா வகையான விலங்குகளுக்கும் நமக்கு என்ன ஆகும், அதனுடைய உணவு அப்படின்னு சொல்லலாம். கிரியேட்டிங் ஃபாரஸ்ட் ப்ரொவைட்ஸ் த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபயர் ஃபுட் ஆஃப் மெனி அதர் ரிசோர்சஸ். யாருக்கெல்லாம் உணவா இருக்கு, நமக்கு தீவனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தீவனம் அப்படிங்கிறது ஃபோடர், விலங்குகளுக்கு உண்டான ஒரு நமக்கு வந்து உணவுகள் தயாரிப்பதற்கும். பழமரங்கள், நிறைய பழ மரங்கள்லாம் நம்ம உற்பத்தி ஆறதுனால நமக்கும் அது நல்ல விஷயத்துக்கு, எல்லா இடத்துக்குமே நமக்கு ஒன் ஆஃப் த மெயின் ஃபுட் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது. விலங்குகளுக்கு உண்டான உணவுகளும் அந்த மரம் எல்லாம் சார்ந்துதான் நிறைய விலங்கினங்கள் இருக்கு. அப்ப அவங்களுக்கு உண்டான உணவுகள் உற்பத்தி அப்படிங்கிறதும் நமக்கு அதிகமாகும். அது போல எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்கும் என்ன வேணும், கண்டிப்பாக மரம் அப்படிங்கிறது வேணும். அதை வச்சு நிறைய அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பண்ணுவாங்க. மரங்கள் வளர்க்கிறது அப்படிங்கிறது தொழிற்சாலைகளுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட். எப்படி வீடு கட்டுவதற்கோ அதே போல
இண்டஸ்ட்ரீஸுக்கும் முக்கியமான ஒரு அடிப்படை பொருளாக இருக்கும். நெக்ஸ்ட், சோ அடுத்தது நம்ம இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இப்போ எம்டியா இருக்கக்கூடிய அந்த பகுதியில எல்லாம் காற்று அதிகமாக வீசுவதால் என்ன ஆகும், சாயில் எரோஷன் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகும். சாயில் எரோஷன் அப்படின்னா என்னது, மண் அரிப்பு. தரிசு நிலமா இருந்தது, மழை பெய்யுது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், மண் எல்லாம் ஃபுல்லா அந்த இடத்துல எல்லாம் அரிச்சுட்டே போகும். அல்லது செடி கொடி மரம் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த மரத்தினுடைய ரூட் அப்படிங்கிறது என்ன பண்ணும், நீரை என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். வாட்டர் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகும். நீரை உறிஞ்சுவதனால அந்த நீராகப்பட்டது எம்டி லேண்ட்ல ஃபுல்லா பாஸ் ஆகி மண் அரிப்பையும் நமக்கு தடுக்கும், வெள்ளம் உருவாவதையும் தடுக்கும். மரம் எல்லாம் அதை அதை உறிஞ்சிக்கிறதுனால கிரவுண்ட் வாட்டர் லெவல் அப்படிங்கிறதும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த எல்லா வகையான ரீசனுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், இந்த காடு வளர்ப்பு அப்படிங்கிறத நம்ம அதிகப்படுத்தணும். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். காடு அப்படின்னு சொன்னா நான் போய் எங்க போய் காட்டை வளர்க்கணும் அப்படின்னு யாரும் திங்க் பண்ணாத. உங்க வீட்டுல உங்களால சின்ன சின்ன மரம், பெரிய மரம், ஆலமரம், அரச மரம் அப்படிங்கிறது இல்ல, சின்ன மரம் நம்மளால என்ன முடிஞ்சதோ அதை நம்மளால என்ன பண்ண முடியும், உருவாக்கணும். நம்ம வீட்டுல என்ன செடி மட்டும்தான் வளர வைக்க முடியுமா, அது மட்டும் வளர வைக்கலாம். அல்லது ஒரு குறு மரம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழ மரம் உருவாக்கலாம், பூக்கள் மரம் அந்த மாதிரி உருவாக்கலாம். அந்த மாதிரி குறு மரங்களை உருவாக்குவதன் மூலமாகவும் நமக்கு என்ன ஆகும், அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது நமக்கு சேஃப் ஆகும். அதனால காட்டுல போய் நான் வளர்த்துட்டு வரணும் அப்படின்னு இல்லை, காடுகளை அழிக்காம இருக்கலாம். வீட்டுக்காக நம்ம போய் காடு அழிக்கிறாங்கன்னா நம்ம அதை தவிர்க்கலாம். அதே போல நம்ம வீட்டுல ஒவ்வொரு மரங்கள் வளர்ப்பது மூலம், என் வீட்டுல பக்கத்துல எம்டி ஸ்பேஸ் இருக்கு, ஒரு இடம் அது தரிசாவே இருக்கு, நான் இந்த இடத்துல 4 செடியை வளர்க்குறேன், ஒரு எலுமிச்சை மரம் வளர்க்கிறேன், ஒரு கருவேப்பிலை மரத்தை வளர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அது நமக்கு உணவாக பயன்படும், மூலிகையாக பயன்படும், காத்து அற்புதமா வீசும். அதுல இருந்து வரக்கூடிய அந்த அரோமா, அந்த இது நமக்கு ஒன் ஆஃப் த மெடிசின். அந்த மாதிரி எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், வளர்க்கலாம். சோ அதெல்லாமும் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். நான் போயிட்டு காடை தான் வளர்க்கணும், என்னால அது முடியாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுல இருந்து எஸ்கேப் ஆகாம எப்படியெல்லாம் நம்ம இத ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத தான் திங்க் பண்ணணும். சோ அதுதான் உங்களுக்கு இந்த ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீஃபாரஸ்டேஷன், காடு மீள் வளர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அஃபாரஸ்டேஷன், டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோம். அதே போல அடுத்ததான் நம்ம பார்க்கிறது ரீஃபாரஸ்டேஷன், காடு மீள் வளர்ப்பு. இப்போ ஒரு லாஸ்டா ஒரு காம்படிஷன் வச்சாங்க, ஓட்டப்பந்தயம். நான் அதுல செகண்ட் பிளேஸ் வந்தேன். என்னால ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர முடியல, என்னால அந்த அளவுக்கு வேகமாக முயற்சி எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தென் ஒரு 6 மாசம் கழிச்சு வேற ஒரு இடத்துல காம்படிஷன் வைக்கிறாங்க. அதுக்குள்ளார என் பாடியை ஃபிட் ஆக்கிட்டு நான் என்ன பண்றேன், அடுத்ததுல போறேன். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச், இதுல நம்ம என்ன சொல்லலாம், ஒரு 10 மேட்சஸ் கண்டக்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்மளால காம்பீட் பண்ணி என்ன வின் பண்ண முடியலன்னு சொன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன், செமியில போகும்போது இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லும்போது அதிகமாக முயற்சி எடுத்து கண்டிப்பா ஜெயிப்போம் இல்லைங்களா. அப்ப ஒரு தவறு நிகழ்ந்த இடத்துல அந்த தவறை சரிப்படுத்துவதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக்கணும். அது படிப்பா இருந்தாலும் சரி, பிசிக்கல் ஃபிட்னஸா இருந்தாலும் சரி இல்லையா. அது போல ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்றது, நான் மரத்தை வெட்டிட்டேன், ஐயோ இப்பதான் நான் சொல்லும் போது போன வாரம் தான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற செடி கொடி எல்லாம் நாங்க வெட்டிட்டோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணும் பொழுது என்ன ஆகணும், அந்த இடத்துல மீண்டும் நம்ம இல்ல, நான் இப்ப ரியலைஸ் பண்ணிட்டேன், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுட்டேன், நான் செடியை வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயம்தான் என்னது, காடு மீள் வளர்ப்பு. அழிந்து போன இடத்துல மீண்டும் இயற்கையாகவோ அல்லது நம்மளுடைய தேவைக்கு நம்ம எந்த வகையான, அந்த இடத்துல எனக்கு என்னது கொஞ்சம் பயன்படாத ஒரு சில மரங்கள்லாம் இருக்கு. ஒரு மரங்கள் நம்ம கருவேப்பிலை மரமோ இல்ல பூ மரமோ எலுமிச்சை மரமோ இருந்தா அது ஏதோ ஒரு வகையில நம்முடைய டே டு டே லைஃபுக்கு அது உதவியா இருக்கும். இது கருவேல மரம் அப்படின்னு சொன்னா அது எதுவுமே மேக்சிமம் பயன்படாது. அந்த மாதிரி ஒரு சில வகையான செடி கொடிகள் மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அப்ப அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், எராடிகேட் பண்ணிட்டு நல்ல செடிகளாக நாம் வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா மீண்டும் மரம் வளர்த்தல். எந்த இடத்துல நமக்கு
அழிந்து போன இடத்துல, வெட்டின இடத்துல, செடி கொடிகளை நீக்கின இடத்துல மீண்டும் மரம் வளர்க்கக்கூடிய செயல்தான் காடு மீள் வளர்ப்பு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நம்ம வெட்டின இடத்துல திருப்பியும் நான் வந்துட்டு செடி கொடிகளை உருவாக்குறேன் அப்படிங்கிறதுதான் காடு மீள் வளர்ப்பு சொல்லலாம். சரி, இப்ப காடு வளர்ப்பு அதே போல காடு மீள் வளர்ப்பு இல்லையா, ரெண்டுமே ஒரே மாதிரியான டேர்மா இருக்கு? அது கிடையாது. ஏன்னா ஒரு சில காரணங்கள்னால காடுகளை அழிச்ச இடத்துல மீண்டும் நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த காடு மீள் வளர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த மீள் வளர்ப்பு அப்படிங்கிறதும் நல்ல ஒரு விஷயம். பிகாஸ் இதுதான் நமக்கு நல்லது. தப்ப உணர்ந்து மீண்டும் செய்யறேங்கிறது நல்ல ஒரு விஷயம். தவறு திருந்தி நல்லவங்களா நம்ம மாறுறோம், இல்ல இனிமே நான் அந்த மிஸ்டேக்க செய்ய மாட்டேன்னு ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது நல்ல ஒரு விஷயம். எவ்ரி ஒன் கேன் அப்ரிஷியேட் தட். இல்லது அவங்களுடைய ஆட்டிடியூட என்ன பண்ணுவோம், என்கரேஜ் பண்ணுவோம். அதுதான் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். இப்போ இந்த மீள் வளர்ப்பு அப்படிங்கறதுனால யாருக்கெல்லாம் நன்மை அப்படின்னு கேட்டா, ஆஸ் யூஷுவல் நமக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸ் இதுவும் நல்ல விஷயமாகும். அதே போல எல்லா வகையான ஆர்கானிசம், சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாவற்றுமே அந்த இடத்துல உருவாகும். செடி கொடின்னு வரும்பொழுது நல்ல காற்று கிடைக்கும், மழை வரும், அதே போல நிழல் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், உணவுப் பொருளும் கிடைக்கும். அது போல சின்ன சின்ன உயிரினங்கள் வரும். மரம் வச்சாலே எல்லா வகையான பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அழகா அதுல என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கூடுதான். அந்த கூடு கட்டுவதற்கு உண்டான ஒரு இடமாக அது அமையும். அது போல இப்போ விலங்கினங்களுக்கும் அது உணவாக அமையும். எல்லா வகையிலையுமே இப்போ இந்த காடு மீள் வளர்ப்பு, ரீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான் அதை நம்ம என்ன பண்றோம், வளர்க்கிறோம். அப்ப இந்த கான்செப்ட் அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியமான விஷயம். காடு மீள் வளர்ப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா இதுதான். இதுக்குன்னு யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, சப்போர்ட் பண்றாங்களா, யாராவது என்கரேஜ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. நமக்கு நாமே தான் செய்யணும். இதுக்குன்னு யாராவது ஒரு ஆர்கனைசேஷன் நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்களா? இல்ல. நோ ஒன் கேன் கெட் தட். இண்டிவிஜுவாலிட்டி தனியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தனி மனிதனுமே அதை என்ன பண்ணணும், நல்ல விஷயங்களை நம்மளே ஃபாலோ பண்ணணும். சோ கார்பன் டை ஆக்சைடு லெவல் அப்படிங்கிறது என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். அதுல என்ன பார்த்தோமோ அதே மாதிரிதான் நமக்கு ஃபாரஸ்டேஷன்ல எப்படி காடு வளர்ப்பு முக்கியத்துவமோ அதே போல காடு மீள் வளர்ப்பு என்பது காட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவை குறைக்கிறதுனால நம்முடைய ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கிடைக்கும். காடு அழிக்கிறத சரி செய்யறதுனால அது போல பூமி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங் அதிகமாகும் போது என்ன ஆகும், குளோபல் வார்மிங்கிற கான்செப்ட் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? மேல இருக்கக்கூடிய ஓசோன் லேயர் அந்த இடத்துல ஹோல் ஆகுது. என்ன காரணத்தினால? நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் ஆஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்மோக் எல்லாம் மேல போகிறதுனால அங்க ஹோல்ஸ் ஆகுது. அதை நமக்கு எதன் மூலமாக தடுக்க முடியும்? இது மாதிரி மரங்களை வளர்ப்பதன் மூலமாக தான். அடுத்தது இந்த மாதிரி மரம் வளர்க்கும் பொழுது அந்தந்த சின்ன சின்ன உயிரினங்கள் அதனுடைய இருப்பிடத்தை என்ன செஞ்சாங்க, இழந்தாங்க. நீ ஒரு 10 மரத்தை வெட்டிட்டேன்னா அங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆடு மாடு எல்லாம் பகல்ல படுத்துக்கும், இலையெல்லாம் சாப்பிடும். சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் அந்த இடத்துல இருந்திருக்கும். அவங்க எல்லாருமே அதை இழந்திருப்பாங்க. அப்ப நீங்க இதை வளர்க்கறதுனால மீண்டும் அவங்களுக்குடைய வாழிடத்தை நம்ம திருப்பி கொடுக்கிற மாதிரி அமையும். மரங்கள் அது போல நமக்கு என்ன ஆகுது, நீராவி போக்கு சொன்னோம் இல்லையா? நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த அஃபாரஸ்டேஷன்ல பார்த்த அதே வகையான கான்செப்ட்ஸும் ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சுக்கிட்டாலே ரெண்டுக்குமே என்ன ஆகும், யூஸ் ஆகும். டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த நீராவி போக்கு நிகழ்வதால் நமக்கு என்ன ஆகும், காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அப்படிங்கிறது அதிகமாகும். ஈரப்பதம் அதிகமாகும் பொழுது நமக்கு என்ன ஆகும், காற்று என்பது தூய்மையாக இருக்கும். டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு உருவாதனால அதிகமாக நீராவி போக்கு நகர்வதால அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது, என்விரான்மெண்ட் அப்படிங்கறத நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, சோ இந்த கான்செப்டுக்காக எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ரீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறத நம்ம அதிகப்படுத்தணும். மரங்களினுடைய வேர் மூலமாக நீர் உறிஞ்சுவதனால சாயில் எரோஷன் அப்படிங்கிறதும் நமக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும், ஆக்சிஜன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அதிகமாக. ஏன்னா செடி மூலமாக நமக்கு ஆக்சிஜன் அவங்க என்ன பண்றாங்க, போட்டோசிந்தசிஸ் மூலமாக வெளியிடுறாங்க. அதுதான் நம்ம சுவாசிக்கிறோம். குளோபல் வார்மிங் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எதன் மூலமாக நடைபெறுகிறது, இலை துளை மூலமாக நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான்
டிரான்ஸ்பிரேஷன் சொல்றோம். இது எது? காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதிகமாகாதனால நமக்கு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது என்ன ஆகும்? கரெக்டாக மெயின்டைன் ஆகும். நம்ம இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை ப்ராப்பரா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா ரீசனுக்காகவும் ரீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறத நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்ம என்னென்ன கான்செப்ட் படிச்சோம்? டிஃபாரஸ்டேஷன், அஃபாரஸ்டேஷன், ரீஃபாரஸ்டேஷன். சோ இந்த ரெண்டு உங்களுக்கு வேறுபாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? என்னென்ன வேறுபாடு? காடு வளர்ப்பு, காடு மீள் வளர்ப்பு. காடு வளர்ப்பு அதே போல அதற்குண்டான மீள் வளர்ப்பு, இந்த ரெண்டுக்குடையது. ஃபர்ஸ்ட் வந்து காடு அழிப்பு என்னன்னு பார்த்தோம், காடு வளர்ப்பு பார்த்தோம், காடு மீள் வளர்ப்பு. இந்த மூணு கான்செப்டுக்கு உண்டான என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு டீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொன்னா என்னது? அழித்தல். காடு அழிப்பு. காடு அழிப்பு அப்படின்னா என்ன? காடு வளர்ப்பு அப்படின்னு சொன்னா என்ன? வளர்ப்பு அப்படின்னா என்னது? அஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறதுன்னு அதிகமாக வளர்க்கக்கூடியது, சரிங்களா? அதே போல காடு அழிப்பிற்கும் காடு வளர்ப்பு அப்படிங்கிறத விட காடு மீள் வளர்ப்பு. மீள் வளர்ப்புன்னா என்னது? ரீஃபாரஸ்டேஷன். சோ ஃபர்ஸ்ட் டேபுலர் காலம்ங்கிறது டிஃபாரஸ்டேஷன் அண்ட் தென் ரீஃபாரஸ்டேஷன். இதற்குண்டான வித்தியாசம் என்ன? ஒரு செடியோ மரமோ வெட்டக்கூடிய ஒரு விஷயம், வெட்டுற விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? காடு அழிப்பு அப்படின்னு சொல்லியிருப்போம். பிளான்ஸ் ஆர் ட்ரீஸ் ஆர் கட் டவுன். கட் டவுன் த ட்ரீஸ். செடிகளை வெட்டக்கூடிய ஒரு செயலை தான் என்ன சொல்லியிருக்கோம்? டிஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ இப்போ எந்த இடத்துல வெட்டி இருக்கமோ அந்த இடத்துல புதுசா நம்ம ஒரு மரத்தை வளர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் ரீஃபாரஸ்டேஷன். இந்த பிளான்ஸ் ஆர் ட்ரீஸ் ஆர் grown up or planted. புதுசா அந்த இடத்துல என்ன பண்றோம்? நமக்கு பிளான்ட் நியூ ட்ரீஸ். புதுசா ஒரு மரம் வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ரீஃபாரஸ்டேஷன். ரீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நன்மை தரக்கூடியதா? இல்ல, எல்லாமே நமக்கு தீமை தரக்கூடிய ஒரு விஷயம். சோ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். சோ இது நமக்கு நல்ல விஷயம் கிடையாது. சோ நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட கொடுக்குது? நெகட்டிவ் எஃபெக்ட், எதிர்மறையான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடியதுதான். சோ இந்த ரீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய என்விரான்மெண்ட்டுக்கு குட் எஃபெக்ட். ஓகே, நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலைக்கு நல்ல ஒரு விஷயத்த உருவாக்குறது தான். நல்ல வகையான காற்றை கொடுக்குது, உணவுகளை கொடுக்குது, வாழிடத்தை கொடுக்குது, எல்லா வகையிலுமே நமக்கு நல்ல செயல்களை கொடுக்கக்கூடியதுதான் ரீஃபாரஸ்டேஷன். So these 2 points are very very essential for our நம்மளுடைய நன்மைக்கும் சரி விலங்குகளினுடைய நன்மைக்கும். நமக்கு செடிகளை வெட்டுவத டீஃபாரஸ்டேஷன், புதுசா நமக்கு செடிகளை வெட்டின இடத்துல வளர்க்கறத ரீஃபாரஸ்டேஷன். இது எல்லாமே நமக்கு எதிர்மறையான ஒரு செயல்பாடை தான் உருவாக்கும். இது எல்லாம் நேர்மறையான செயல்பாட்டை உருவாக்குறது தான் ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க அடுத்த ஒரு டிஃபரன்சியேஷன் அஃபாரஸ்டேஷன் அண்ட் தென் ரீஃபாரஸ்டேஷன். சோ அஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? நமக்கு இதே செடி வளர்க்கிறது இல்லையா? காடு வளர்ப்பதை நம்ம என்ன பண்றோம்? தடுத்தல். காடு அஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது காடு வளர்த்தல், வளர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ நெக்ஸ்ட் அதே இன்னொரு டிஃபரன்ஸ் நம்ம பார்த்த ரீஃபாரஸ்டேஷன். காடு மீள் வளர்ப்பு அப்படின்னா என்ன? மீள் வளர்ப்பு, மீள் அப்படின்னா என்னது? மீண்டும் அப்படிங்கிற மீனிங் தான் இல்லையா? அதுதான் இப்ப வளர்ப்பு என்பது சாதாரணமாக, மீள்னா மீண்டும் அந்த பிளேஸ்ல. சோ ட்ரீஸ் ஆர் பிளான்டட் இன் நியூ ஏரியாஸ். அந்த இடத்துல நமக்கு புதுசா இல்லாத இடத்துல, மரமே இல்லாத இடத்துல வளர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது? ஒரு புது ஏரியால, நியூ ஏரியாஸ்ல நம்ம என்ன பண்றோம்? பிளான்ட் ட்ரீஸ். புதுசா ஒரு இடத்துல என்ன பண்றோம்? செடியே இல்லாத இடத்துல செடி வளர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் காடு வளர்ப்பு. சோ மீள் வளர்ப்பு அப்படின்னு சொன்னா டெஸ்ட்ராய் பண்ண இடத்துல புதுசா நம்ம வளர்க்கக்கூடியது. அழிச்ச இடத்துல நம்ம என்ன பண்றோம்? புதுசா நம்ம செடிகளை வளர்க்கிறோம்.
மீண்டும் அதுதான் அழிஞ்ச இடத்துல நம்ம என்ன பண்றோம், மீண்டும் அந்த இடத்துல செடியை வளர்க்கக்கூடிய விஷயம்ங்கிறது தான் ரீபாரஸ்டேஷன். அண்ட் தென் ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இப்போ காடு வளர்ப்பு அப்படின்னு சொன்னா ஒரு மரத்தை நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு செடியை மட்டும் அந்த இடத்துல நட்டு வளர்க்கலாம். ஆனா இங்க ரீபாரஸ்டேஷன்னா நம்ம என்ன சொல்லுவோம், பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னா என்ன தருவாங்க உங்களுக்கு எல்லாம், இம்போசிஷன் தருவாங்களா, என்ன தப்பு பண்ணையோ நான் இனி இந்த செயல் செய்ய மாட்டேன், 10 தடவை எழுதிட்டு வாப்பா, 100 தடவை எழுதிட்டு வாப்பா, ஒரு செயலை தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை இத்தனை தடவை என்ன பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். அது போல ஒரு மரத்தை வெட்டினதுக்கு நான் பல மரங்களை வளர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அது காடு மீள் வளர்ப்பு. என்னுடைய தவறுனால நான் வந்து ஒரு செடியை வெட்டிட்டேன், சோ இப்ப அதற்கு பதிலா நான் 4 செடியை வளர்க்கிறேன். சோ தட் கான்செப்ட் இஸ் ரீபாரஸ்டேஷன். அந்த மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு நிறைய மிகப்பெரிய ஒரு லேண்ட் இருக்கு, லார்ஜ் ஏரியா அப்படின்னு சொன்னா அதுதான் என்ன சொல்லலாம், பெரிய ஒரு பகுதியில மரங்களை வளர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா காடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஒரு சில இடத்துல டீபாரஸ்டேஷன் பண்ணின இடத்துல மட்டும் ஓகே நான் என்ன பண்றேன் மரங்களை வளர்க்கறேன் அப்படின்னு சொன்னா அந்த கான்செப்ட் தான் என்னது, ரீபாரஸ்டேஷன். டீபாரஸ்டேஷன் நடந்த இடத்துல காடை வெட்டின இடத்துல நான் என்ன பண்றேன், புதுசா செடி வளர்க்கறேன், பிளான்ட் நியூ ட்ரீ. டீபாரஸ்டேஷன் செஞ்ச பிளேஸ்ல புது செடியை வளர்க்கறேன் அப்படின்னு சொன்னா ரீபாரஸ்டேஷன். இது ஒரு மிகப்பெரிய ஏரியால நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், காடு வளர்ப்பு. சோ இதுதான் இந்த ரெண்டு ஒரு டிஃபரன்சியேஷன், ரெண்டு வகையான வேறுபாடுகள் என்ன அப்படின்னு நம்ம இதை பார்த்தோம். என்ன பார்த்தோம் இப்ப கான்செப்ட் வந்து, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அஃபாரஸ்டேஷன், காடு வளர்ப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அது போல காடு மீள் வளர்ப்பு என்றால் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய வேறுபாடு, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டீபாரஸ்டேஷன் அண்ட் ரீபாரஸ்டேஷன், அண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அஃபாரஸ்டேஷன் அண்ட் தென் ரீபாரஸ்டேஷன். ஓகே, உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஏன்னா இதுக்கப்புறமும் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே இல்ல நான் அப்புறமா லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கவே கூடாது. பிகாஸ் வெரி ஷார்ட் டியூரேஷன் பீரியட் டியூ டு எக்ஸாமினேஷன். சோ நீங்க அப்பப்போ இப்போ உங்களுக்கு கிளாஸ்ல நடத்துனது புரியுதா அப்படிங்கும் போது இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இல்ல இதுல ஏதாவது டவுட் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க கேட்கலாம். ஓகே, இப்போ நம்ம படிச்ச பாடத்துக்கு ரிலேட்டடா சின்ன சின்ன ஒரு ஆக்டிவிட்டி, கட்டிங் ஆஃப் ட்ரீஸ் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல். நம்ம அதிகமாக மரத்தை வெட்டக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன, நம்ம பார்த்த மூணுமே ரீஃபாரஸ்டேஷன், டீஃபாரஸ்டேஷன், அர்பனைசேஷன். இந்த மூன்றுல கட்டிங் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னா என்ன கான்செப்ட், எஸ் நம்ம டீஃபாரஸ்டேஷன் இல்லையா, அதிகமான அளவுல மரத்தை வெட்டக்கூடியதுதான் என்ன சொல்றோம், காடுகளை அழித்தல். பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் இன் a land that was previously infertile, it is method to create new forest. நான் ஒரு புதுசா என்ன பண்றேன், அந்த இடத்துல மரங்களை நான் வளர்க்கிறேன் ஒரு பெரிய இடத்துல அப்படின்னு சொன்னா என்னது, சாயில் எரோஷனா, அஃபோரேஷனா, டீஃபாரஸ்டேஷனா? என்ன கான்செப்ட் அதுன்னா அஃபோரேஷன். இப்போ பெருசா பெருசா இருக்கக்கூடிய ஒரு நிலத்துல நம்ம என்ன பண்ண போறேன், புது செடியை நடுறேன் அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த கான்செப்ட். ரீபிளான்டிங் ட்ரீஸ் இன் an area where forest was once destroyed or damaged. நான் மரங்கள் இருந்த இடத்தை வெட்டிட்டு புதுசா ஒரு செடியை வளர்க்கறேன் அப்படின்னு சொன்னா என்னது, ஸ்பாட்டிகேஷன், டீஃபாரஸ்டேஷன் ஆர் ரீஃபாரஸ்டேஷன். உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கும். பிகாஸ் நீங்களுமே என்ன பண்ணுங்க, உங்களுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்து அதுக்கு உண்டான ஆன்சரை நீங்க எழுதிட்டே வாங்க. சோ அந்த மாதிரி எழுதும் போது ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட், எனக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கு அப்படிங்கறத நீ என்ன பண்ணிக்கலாம், நீங்களே எவாலுவேட் பண்ணிக்கலாம். எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ரீஃபாரஸ்டேஷன்னா ஒரு இடத்துல வெட்டின இடத்துல மீண்டும் வளர்க்கக்கூடிய கான்செப்ட். Which method is more effective in controlling flood? வெள்ளம் வருவதை நாம் தடுப்பதற்காக என்ன முறைகள் மேற்கொள்ளலாம்? Constructing dam, digging deep canals and then reforestation. So எதை நம்ம ஃபாலோ பண்ணினா நம்ம மழை வெள்ளம் வருவதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கன்ஸ்ட்ரக்ட் நிறைய டேம் அதுக்காக கட்டிட்டே போக முடியுமா? டேம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கலாம். அதிகமாக பெரிய பெரிய கால்வாய்களை வெட்டலாமா? அதெல்லாம் செய்யறதை விட
புதுசா நிறைய மரத்தை வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாலே என்ன வரும் நமக்கு? மழை. இந்த மாதிரி வெள்ளம் வருவதை தடுக்கலாம். டெஸ்ட்ராயிங் எ ஃபாரஸ்ட் மீன்ஸ், காடுகளை அழித்தல் அப்படிங்கிறது என்னது? யாரை நம்ம வீணாக்குறோம்? டிஃபாரஸ்டேஷனா, எக்கோசிஸ்டமா, பொல்யூஷன் உருவாகுதா மரம் வளர்ப்பதனால? இல்ல. இப்ப காடுகள் அழகுனா இல்ல, எக்கோசிஸ்டம் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த பூமியை நம்ம என்ன பண்றோம்? ஸ்பாயில் பண்றோங்கிறது தான் நம்ம காடுகளை அழித்தல். சாயில் எரோஷன் கேன் பி பிரிவென்டட். மண் அரிப்பு அப்படிங்கிறது எதன் மூலமாகனா அதை வந்து பிரிவென்ட் பண்ணலாம், அந்த மண் அரித்தலை பாதுகாக்கலாம்னா பொல்யூஷன், ரீஃபாரஸ்டேஷன் ஆர் அஃபாரஸ்டேஷன். கேட்டா சாயில் எரோஷனை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது அஃபாரஸ்டேஷன். நிறைய மரங்களை வளர்ப்பதன் மூலமாக என்ன பண்ணலாம்? மண் அரிப்பு அப்படிங்கிறத நம்ம கட்டுப்படுத்தலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட், டேஷ் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் காசஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? எதன் மூலமாக? ரீஃபாரஸ்டேஷனா, டிஃபாரஸ்டேஷனா, டெசர்டிபிகேஷனா? சோ எதுக்கு டேஷ் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் காசஸ் ஆஃப் நமக்கு வந்து குளோபல் வார்மிங் அப்படின்னு சொன்னா டிசர்டிபிகேஷன் இல்லையா? கரெக்டா? அது இல்ல, டிஃபாரஸ்டேஷன். ஓகே. வை ஐ சூஸ் திஸ்னா, சாரி, இப்போ நீங்க இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை சூஸ் பண்ணேன். சோ எது? ரீஃபாரஸ்டேஷன் இஸ் த லீடிங் காஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறதா தவறு. சோ டீசர்டிபிகேஷனா, அதுவும் தவறு. டீஃபாரஸ்டேஷன் இஸ் த ஒன் ஆஃப் த லீடிங் காசஸ். நம்ம மரங்களை வெட்டுறதுனாலதான் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது என்ன ஆகும்? நமக்கு பூமி வெப்பமயமாதல் அப்படிங்கிற நிகழ்வுங்கிறது நமக்கு. Next one is process by which plant use sunlight, water, carbon dioxide to create oxygen and energy is the form of sugar. என்ன process அது? Yes, ecosystem-ஆ, photosynthesis-ஆ, afforestation-ஆ? Yes, இந்த இடத்துல என்னது? இந்த சன்லைட், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தி என்னது நமக்கு இந்த இடத்துல? சாரி, ஆக்சிஜன் OXY அப்படின்ற ஒரு இந்த ஸ்பெல்லிங். அண்ட் எனர்ஜி இஸ் த ஃபார்ம் ஆஃப் சுகர்ங்கிறது போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ்க்காக தான். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், அடுத்தது, டேஷ் டேக்ஸ் பிளேஸ் இன் த லீவ்ஸ் அண்ட் கிரீன் ஆஃப் பிளான்ட்ஸ். பச்சையம் தயாரித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது எது? அஃபாரஸ்டேஷன், போட்டோசிந்தசிஸ். கிளைமேட் சேஞ்சஸ்னா போட்டோசிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் த லீவ்ஸ் கிரீன் ஆஃப் த பிளான்ட்ஸ் இல்லைங்களா? அதுதான் அந்த ப்ராசஸ்னாலதான் நமக்கு வருது. அண்ட் லாஸ்ட் ஒன், photosynthesis takes place எந்த டயத்துல நடக்கும்? டியூரிங் த டே டைம், அட் நைட் டைம், இந்த சம்மர். நைட்ல நடக்கக்கூடியதா இல்ல சம்மர்ல மட்டுமா? இல்ல, பகல் நேரத்துல நடக்கக்கூடியதுதான் இந்த போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ். ஓகே. சோ இந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம படிச்ச இந்த கான்செப்டுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடியதுதான் எல்லா கொஸ்டினுமே. பெரிய மரத்தை இடங்கள்ல மரத்தை வெட்டக்கூடியதுதான் டீஃபாரஸ்டேஷன். அதிகமாக செடிகளை நடக்கூடியது அஃபாரஸ்டேஷன். வெட்டின இடத்துல உருவாக்குறது ரீஃபாரஸ்டேஷன். விச் மெத்தட் இஸ் எஃபெக்டிவ்? ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்றது ரீஃபாரஸ்டேஷன். நம்ம மரங்களை வளர்க்கறது, டெஸ்ட்ராயிங்கிறது எதுக்கு? நமக்கு கெடுதல் விளைவிக்கிறது அப்படின்னு சொன்னா எக்கோசிஸ்டம், அதை ஸ்பாயில் பண்றது. சாயில் எரோஷனை ப்ரிவென்ட் பண்றது அஃபாரஸ்டேஷன். அடுத்தது டீஃபாரஸ்டேஷன்ங்கிறது தான் ஒன் ஆஃப் த லீடிங் காசஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். மரங்கள் வெட்டுறதுதான் நம்ம வந்து இந்த அட்மாஸ்பியரை ஸ்பாயில் பண்றது. போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல தான் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட், இதன் மூலமாக எனர்ஜி, உணவு தயாரித்தல். இந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இலைகள்ல பச்சையம் தயாரித்தல். போட்டோசிந்தசிஸ்ங்கிறது நமக்கு டே டைம்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள். ஓகே. சோ இந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக என்ன ஆகும்? உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே. அண்ட் தென் ஒன் மோர் concept. சோ சேம் டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அதே கான்செப்ட், அதுக்கு உண்டான ஒரு சின்ன இதே ட்விஸ்ட் தான். நம்ம வாட் இஸ் டீஃபாரஸ்டேஷன்? பில்டிங் நியூ சிட்டிஸா, கட்டிங் டவுன் த ஃபாரஸ்ட் ஃபார் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸா, பிளான்டிங் மோர் ட்ரீஸா? இதுல கொஸ்டினா கேட்பாங்க. வாட் இஸ் டீஃபாரஸ்டேஷனா? என்னது? கட்டிங் டவுன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். சோ காடுகளை நம்ம தேவைகளுக்காக அழிக்கக்கூடிய ஒரு செயல் தான் டீஃபாரஸ்டேஷன். ஒய் டு பீப்புள் கட் டவுன் ட்ரீஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர்? நம்ம பல வகையான ரீசன் பார்த்தோம் இல்லையா? த மேக் ஸ்பேஸ் ஃபார் ஃபார்மிங் அண்ட் பில்டிங் ஹவுசஸ், பில்ட் ஹவுசஸ், கிரியேட் நியூ ரோடு போடுவதற்கா, அல்லது வீடு கட்டுவதற்கா, அல்லது வயல்வெளியை அதிகப்படுத்துவதற்கா? எஸ், விவசாயத்தை அதிகப்படுத்துறது தான் என்னது? அக்ரிகல்ச்சருக்காக நம்ம காடுகளை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாட் வேல்யூபிள் ரிசோர்ஸ் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் கட்டிங் டவுன் ட்ரீஸ்? மரங்கள் வெட்டுவது மூலமாக என்ன கிடைக்கும்? தங்கமா, மரமா, பிளாஸ்டிக்கா? எஸ், ஷியோர்,
ஆப்ஷன் பி நமக்கு மரம் தான் நமக்கு கிடைக்கும், தங்கமோ அல்லது பிளாஸ்டிக் பொருளோ கிடையாது. ஒய் ஃபாரஸ்ட் கிளியர் ஃபார் மைனிங் ஆக்டிவிட்டீஸ். மைனிங் ஆக்டிவிட்டீஸ்ல நமக்கு என்னென்ன கிடைக்கும்? ஸோ ஃபைண்ட் நமக்கு வந்து பரி ட்ரெஷரா அல்லது மினரல்ஸ் அண்ட் தென் வேற என்ன ஃபார்மேஷன் ரிசோர்சஸ் கிடைக்குமா அல்லது பில்ட் ஹவுசஸா வீடு கட்டுவதற்கா அல்லது வேற ஏதாவது இறந்த அந்த ஒரு விலங்கினம் அது கிடைக்குமா அல்லது தாதுக்கள் கிடைக்குமானா நமக்கு சுரங்கங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்னது? தாதுக்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இல்லையா? அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ் அனிமல்ஸ் when their homes are destroyed. சோ அனிமல்ஸ்னுடைய ஹோம்ஸை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? அதற்கு உண்டானது என்ன விஷயம்? எது இதெல்லாம் நமக்கு they move to the city, they adapt new environments to the extinction, they become stronger. So என்ன ஆகும்? அது கண்டிப்பாக ஒரு புது இடம் தேடிதான் என்ன ஆகும்? மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? So how does deforestation contribute the climate change? கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது எதனால நமக்கு வந்து எது ஃபுல்லுமே கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது அதிகமாகுமா? கிரியேட்டிங் மோர் ரெயின்ஃபாலா பை கூலிங். நமக்கு வெட்டுறது அப்படின்னு சொன்னாலே அழிக்கிறதுனால என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு என்பதுதான் நமக்கு அதிகமாகும். விச் ரீஜியன் எக்ஸ்பீரியன்ஸ் த ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன்? எந்த ரீஜியன்? யூரோப்பா அல்லது டிராபிக்கல் ரீஜியனா அல்லது நார்த் அமெரிக்கானா? அமேசான் ஃபாரஸ்ட் தான். சோ அதிகமாக மழை பொழிவு இருக்குன்னா அமேசான் காடுகள் நிறைந்த பகுதி இல்லையா? சோ அதனால அங்கதான் நமக்கு மழை பொழிவுங்கிறது அதிகமாகும். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த வேர்ல்ட் நோன் அஸ் த பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் அண்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னா எத்தனை பெர்சன்டேஜ் நமக்கு? 50 or 80 or 100 நமக்கு அப்ராக்சிமேட்டா எத்தனை பர்சன்டேஜ்? எஸ் 80% அப்படிங்கிறது நமக்கு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். வாட் இஸ் த bond challenge? A challenge restore the degraded land, a challenge to the build more cities, a challenge to cut down the more trees. So எது நமக்கு முக்கியமானது? நமக்கு வந்துட்டு கட் பண்ணக்கூடியது நமக்கு அதிகமாகும் இல்லைங்களா? சோ சேலஞ்ச் ஆஃப் ரீஸ்டோர் ஆன் டீகிரேடட் லேண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு நிலத்தை பாதுகாக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த பாண்ட் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட். வாட் கேன் வி டூ டு ஹெல்ப் த கம்பேட் டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொன்னா என்ன விஷயம் செஞ்சா நம்ம இந்த டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண முடியும்? இதுல மாற்ற முடியும். So first one is use more paper products, support suitable logging and then reforestation effect and then ignore. So ignore அப்படிங்கிறது நல்ல விஷயமா? இல்ல. So support sustainable logging and then reforestation effort அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான சரியான ஆன்சர். ஓகே, சோ இந்த ஆக்டிவிட்டியும் நம்ம பார்த்த இந்த லெசனுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டும். ஓகே, சோ வாட் இஸ் deforestation? கட்டிங் டவுன் ஆஃப் ஃபாரஸ்ட். வை டு பீப்புள் அக்ரிகல்ச்சர்னா விவசாயத்துக்கு அழிக்கக்கூடியது, நம்ம காடுகளை அழிச்சு விவசாயத்தை அதிகப்படுத்துவது. வேல்யூபிள் சோர்ஸ் என்ன கிடைக்குதுன்னா உடன் மெட்டீரியல். ஃபாரஸ்ட் கிளியர்ட் அண்ட் மைனிங் ஆக்டிவிட்டிஸ்னா மினரல் மெட்டீரியல்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அனிமல்ஸ்னுடைய ஹோம்ஸ் டீஃபாரஸ்டேஷன்ல அழிக்கும் போது என்ன ஆகும்? அது ஒரு இடத்த விட இன்னொரு இடத்த நகரக்கூடிய ஒரு விஷயம். டீஃபாரஸ்டேஷன்னால நமக்கு கிளைமேட்ல சேஞ்ச்னா கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆகும். எந்த ரீஜியன்ல அதிகமாக நமக்கு ரெயின்ஃபால் அப்படின்னு சொன்னா டிராபிக்கல் ரீஜியன் ஆஃப் அமேசான் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது தான். And then what percentage of world known as plant and then animal species live in forest na 80% அங்கதான் அதிகமா இருக்காங்க. bond challenge அப்படிங்கிறது restore and then degraded land அப்படிங்கிறது தான் bond challenge concept. What can we do help the combat deforestation? Support and then sustainable logging and then deforestation effect. Okay, so இந்த கான்செப்ட் அப்படிங்கிறதும் நம்ம இந்த படிச்ச பாடத்துக்கு ரிலேட்டடா இருக்கிறது தான். கண்டிப்பா உங்களுக்கு வாட் இஸ் ரீஃபாரஸ்டேஷன், வாட் இஸ் டீஃபாரஸ்டேஷன், வாட் இஸ் அஃபாரஸ்டேஷன், இந்த 3 கான்செப்டுமே புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஆர் அதர்வைஸ் யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி இன் யுவர் டெக்ஸ்ட் புக். இஸ் தேர் எனி டவுட் யூ ப்ளீஸ் ஆஸ்க் இமீடியட்லி. ஓகே, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இதனுடைய கண்டினியூஷன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.